ஜியாலஜிங்கிறது வந்துட்டு கோர் சப்ஜெக்ட், சரியா? 5 வருஷம். அதோடு சேர்த்து அறிவா நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயம், டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டலாஜிக்கல் சயின்ஸ், நானோ சயின்ஸ், ரிமோட் சென்சிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பப்ளிக் பாலிசி, ஆண்டர்பிரினர்ஷிப், அதோடு சேர்த்து மினரல்ஸ் அண்ட் மைனிங் லா, அதாவது இந்த கனிம சுரங்கங்கள் பற்றிய சட்டங்கள். இந்த 11 துறைகளை 11 சப்ஜெக்டையும் படிப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 5 வருஷ காலத்துல நீங்க ஜியாலஜி படிக்கும் போது இந்த 11 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். அது நிறைய இன்னைக்கு ஆன்லைன்ல டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்குது, வெபினார் நடக்குது, செமினார் நடக்குது. ஒன்னையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அந்த சர்டிபிகேட் உங்க ரெசியூமோட சேர்த்து கொண்டுட்டு வாங்க. இந்த 5 வருஷம் ஜியாலஜி முடிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணுங்க, அகாடமிக்ல எக்ஸலன்ட் வரணும். அது நல்லா பண்ணி இந்த 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணணும். பிஹெச்டி இந்த ஜியாலஜில நீங்க 5 வருஷம் படிச்சிருக்கிறீங்க, பிளஸ் இந்த 11 வகையான நாலேஜ் இருக்குது, அது தொடர்பான சர்டிபிகேட் கோர்ஸும் பண்ணிருக்கிறீங்க, ஆன்லைன் கோர்ஸும் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியும் உங்களை தவிர்க்காது, மறுக்காது. இந்த உலகத்துல எந்த அரசும் உங்களை தவிர்க்காது, மறுக்காது. உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் அவங்க ஆர்வப்படுவாங்க. நீங்க ஒரு மதிப்புமிக்க சொத்தா, அதாவது ஒரு வேல்யூ ஆடட் ஒரு செல்வம் இருக்குது பாருங்க, ஒரு அசர்ட்டா நீங்க மாறி போவீங்க. அப்படித்தான் படிக்கணும், அதுதான் படிப்பு. பிழைப்புக்காக படிக்கிறது படிப்பு அல்ல. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஹெச்டில நீங்க ஜியாலஜி முடிச்சிருக்கிறீங்க, எம்எஸ்சில இந்த 11 வகையான விஷயங்களையும் சேர்த்து படிச்சிருக்கிறீங்க. பிஹெச்டில புதிய புதிய உலோகங்கள் பூமிக்குள்ள அல்லாஹ் எங்க மறைச்சு வச்சிருக்கிறான். தங்கம், கோல்டு, சில்வர், டைட்டானியம், யுரேனியம், லித்தியம், கோபல்ட், இந்த மாதிரி இன்றைய உலகத்துல இனி வரக்கூடிய உலகத்திலையும் மிக விலை உயர்ந்த கனிமங்கள் எங்க இருக்குது, உலோகங்கள் எங்க இருக்குது, தாது பொருட்கள் எங்க இருக்குது கண்டறிகிறது. இந்த நாலேஜ் என்ன பண்ணும் உங்களுக்கு? இந்த ஜியாலஜி நாலேஜ், இந்த 11 வகையான படிப்பும் கன்சாலிடேட்டான உங்களுடைய அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலோகங்களை கண்டறியறதுக்கு உண்டான சேட்டலைட் மூலமாகவே, ஏன்னா ரிமோட் சென்சிங் படிச்சிருக்கீங்க, சேட்டலைட் மூலமாவே பூமிக்கு அடியில் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான வழிமுறையை உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நாட்டினுடைய சொத்தா நீங்க மாறி போவீங்க. குறிப்பா தமிழகத்தினுடைய மதிப்புமிக்க சொத்து, இந்தியாவினுடைய மதிப்புமிக்க சொத்து. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய மதிப்புமிக்க சொத்தா மாறி போவீங்க.